வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞானக்களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 9, குருவின் தொடர்பு என்ற தலைப்பில் அமைந்த கவிதை. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு, செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். அருட்தந்தை அவர்கள் குருவின் தொடர்பு நம்மை எப்படி உய்விக்க வல்லது என்று விளக்குகிறார் பாருங்கள். ஆனால் அப்படி தூய்மையான குருவின் தொடர்பு கிட்ட வேண்டுமானால் இங்கே ஆன்மா தயார் நிலையில் இருக்கணும். அந்த ஆன்மாவிற்கு ஒரு ஏக்கம், இறைவனை உணர வேண்டும் என்கின்ற அந்த ஏக்கம் இருக்கணும். அப்போதான் உத்தமமான குரு நமக்கு கிடைப்பார். யார் ஒருவர் அந்த உய்யும் வகை தேடி, இந்த மனித பிறவியின் ஏன் எடுத்தேன், இதன் நோக்கம் என்ன, இறைவா கருணை காட்டு, என்னை ஆட்கொள் என்று உள்ளம் உருகி நிற்கும் பொழுதுதான் குருவின் மூலமாக உயர் ஞான தீட்சை கிடைக்கிறது. எல்லோருக்கும் தீட்சை கிடைத்தாலும் இந்த உள்ளமுருகி நிற்பவர்களால் தான் அந்த தீட்சை பெற்ற பிறகு உள்ளொடுங்கி அகத்தவம் செய்து செய்து மெய்யுணர்வு என்ற மேலான நிலையை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொண்டதோடு அங்கேயே மனம் நிலைத்து நிற்க நிற்க இந்த புலன் அடக்கம் கிட்டுகிறது. அப்போதான் அறிவின் நிலை புரியும். இன்றைக்கு என்ன நடக்கிறது, புலன்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் நம்மளை இழுக்குது, இந்த 5 புலன்களும். அதனால தான் பட்டினத்தடிகள் பாடுவார், கண்ணொன்று பார்க்க கருத்தொன்று நினைக்க பண்ணிடும் பூசையால் பயனொன்றுமில்லை. நம்ம தியானம் செய்கிறோம் என்றால் நம்முடைய மனம் ஒன்றை நினைக்கிறது. அப்போ என்ன பயன்? ஆனால் நீங்கள் ஒடுங்கி ஒடுங்கி தியானத்தில் பழக 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 புலனடக்கம் பெறுகிறீர்கள். அது மட்டுமன்று, இந்த ஆசை வயப்பட்டு வேகமாக செயல் செய்த நிலை மாறி நிதானத்திற்கு வந்து ஆராய்ச்சி மனப்பான்மை கூர்மை பெறுகிறது. பதறாமல் சிதறாமல் காரியம் செய்யும் பக்குவம் கிட்டுகிறது. கடமை உணர்வோடு நாம் செயல்களை சிறப்பாக செய்ய முடிகிறது. அது மட்டுமல்ல, சிந்தனை திறன் கூர்மை அடைவதால் பல விளக்கங்களை எளிமையாக பெற முடிகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.